ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு எஸ்கே சேரியபிள்ஸ். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மைக்ரோ இன்டர்ன்ஷிப் பார்ட் 2. ஆல்ரெடி மைக்ரோ இன்டர்ன்ஷிப் பார்ட் 1 வீடியோ கம்ப்ளீட் ஆகி அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா மைக்ரோ இன்டர்ன்ஷிப் பற்றி டீட்டெயிலாக அதில் என்ன ஏது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா மைக்ரோ இன்டர்ன்ஷிப் வந்து யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ மைக்ரோ இன்டர்ன்ஷிப் வந்து யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் எந்த கம்பெனி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாவை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எந்த கம்பெனிஸை வந்து கொடுக்குறாங்க, ஸோ இது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கெட்யூவே அப்படிங்கிறது தான் வந்து இருக்கலே பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மைக்ரோ இன்டர்ன்ஷிப் 2026. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 5 hours இல்லை 40 hours வரைக்கும் நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப் தராங்க வித் ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லா செக்டார்லையும். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செக்டாரில் நீங்கள் உங்களோட இன்டர்ன்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கம்பெனி, பெரிய கம்பெனி எது அப்படின்னா 4H அப்படிங்கிறத. ஸோ இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்லேயே கொடுக்குறாங்க. ஓகேவா? சிமுலேஷன் மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து தராங்க 4H அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 weeks ப்ரோக்ராம் இருக்கும் இந்த கம்பெனியில். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷலா. இது வந்து லீடிங் பிளாட்ஃபார்ம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இருக்கிற இன்டர்ன்ஷலா அப்படிங்கிறது. இதில் நிறைய ஷார்ட் டேர்மான ரிமோட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா செக்டார்லையும். அதாவது மார்க்கெட்டிங், டெக், கண்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறையா இதில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாப் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து 2019 அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து அன்ஸ்டாப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ், ஹேக்கத்தான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயும் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மைக்ரோ இன்டர்ன்ஷிப் போர்ட்டல். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மைக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய செக்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ஜாப்ஸ். லிங்க்டின் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய மைக்ரோ இன்டர்ன்ஷிப்ஸ் அவைல் பண்ணி தராங்க. ஸோ அங்கேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டு அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நிறைய வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு தராங்க சர்டிஃபிகேட்டோட. ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கம்பெனிஸையும் வந்து அவங்களுக்கு மைக்ரோ இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் பெய்டும் இருக்குது, அன்பெய்டும் இருக்குது. ஸோ பெய்டு அப்படின்னா நம்மளுக்கு பே பண்ணி நம்மளுக்கு நாம படிக்கிறதுக்கு அவங்க பே பண்ணியே நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. மந்த் ஒன் மந்த் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இது மாதிரி. ஸோ இங்கே 5 to 40 hours இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து 3 to 6 months ஏதோ ஒரு கம்பெனியில் போகிறோம்னா மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு பே பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 5 to 40 hours சொல்லித்தராங்க. ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட் கொடுத்து நமக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது, அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் கம்பெனி நான் வந்து எடுத்து அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ 4H கம்பெனி, செகண்டாக ஒரு கம்பெனி சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கம்பெனியோட போர்ட்டல். ஓகேவா? ஸோ எப்படி சைன் அப் பண்ணும் அப்படிங்கிறத. ஸோ இதுதான் வந்து அந்த கம்பெனியோடைய ஃப்ரண்ட் பேஜ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம இங்கே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் கேட்கும். ஸோ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துருப்போங்க. இல்லை எனக்கு தனியாக ஒரு இமெயில் இருக்கு, ஸோ அந்த இமெயில் கொடுத்து நான் போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ 3x யுவர் சான்சஸ் ஆஃப் லேண்டிங் ஏ ஜாப் அப்படின்ட்டு. ஏன்னா இன்டர்ன்ஷிப் வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறது இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஸோ கெட் ரியல் வேர்ல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக நம்மளுக்கு ரியல் வேர்ல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பில்ட் ஸ்கில் எம்ப்ளாயர்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார். அதாவது நம்மளுக்கு கரெக்டான ஸ்கில்ஸை வந்து நம்மளுக்குன்னு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நிறைய எம்ப்ளாயர்ஸ் கிட்ட நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும் நம்மளோட சர்டிஃபிகேட்டை வச்சோ நம்ம ஸ்கில்லை வச்சோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு படி மேலே இருப்போம் இந்த இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு வரும்போது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து எங்களுக்கு இங்கே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இமெயில் கொடுத்தோம் இல்லை கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தோம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, கரியர் ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ கிராஜுவேஷன் டேட் என்னைக்கு, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய செக்டார்ஸ் இருக்கும். ஸோ இந்த செக்டார்ஸில் நம்ம ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியான உங்களோட ஃபீல்டு எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனாலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை ஹெச்ஆர், இல்லை ஃபினான்ஸா, இல்லை வெப் டெவலப்மெண்ட்டா, இல்லை ப்ரோக்ராமிங்கா, இல்லை கோர் கோடிங்கா,
இல்லை டீச்சிங் லைனா. ஸோ இந்த மாதிரியான நிறைய செக்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்த செக்டார்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் லிஸ்டடாக கொடுத்தா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உள்ள போகணும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக நான் அந்த 4Age அப்படிங்கிற கம்பெனியோட மைக்ரோ இன்டர்ன்ஷிப் பேஜ் எடுத்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒன்றும் இல்லை, அவங்களே வந்து உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரிமோட்டாக இருந்துச்சுன்னா, இல்லை ஆன்சைட்டில் ஒரு சில இன்டர்ன்ஷிப் தான் ஆன்சைட்டில் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து அவங்க டேரெக்டாக உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமோட்டில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்களே வந்து டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை இது பண்ணி போகிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இமெயில் ஐடி மூலியமாகவோ ஸோ ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக உங்களை அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு அவங்களோட வெப்சைட்லேயே தனியாக உங்களுக்கு ஒரு போர்ட்டல் கொடுத்து ஸோ அதில் வந்து அவங்களோட டாஸ்க் வந்து லிஸ்ட் பண்ணி இந்த டாஸ்க்கில் நீங்கள் பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தர டாஸ்க்கை நீங்கள் எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ எடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக போகலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.